தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கு. இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுச்சா? வலுப்பெற்றா எந்தெந்த பகுதியில் மழைக்கு வாய்ப்பு இருக்கும் சார்? இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தென்மேற்கு வங்கக்கடலிலிருந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து நவம்பர் 26 முற்பகல் வட இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய டெல்டா கடலோர பகுதிகள் நோக்கி வருகை தரும் என எதிர்பார்க்கப்படுது. அவ்வாறு டெல்டா மற்றும் வட இலங்கை கடலோர பகுதிகளில் கிட்டத்தட்ட 48 மணி நேரத்திற்கு ஒரே இடத்தில் நிலை கொண்டு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நவம்பர் 27 தீவிரமடையும். 27 வரைக்குமே மழைக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. நாளைக்கும் நாளை மறுதினமும் அதி கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. எந்தெந்த மாவட்டங்களில் இதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது? நவம்பர் 26 மாலை இரவு முதல் டெல்டா மாவட்டங்களில் படிப்படியாக மழை துவங்கும். இந்த சுற்று மழைப்பொழிவு டிசம்பர் 1 வரைக்குமே நீடிக்கக்கூடும். குறிப்பாக நவம்பர் 26, 27 ஆகிய 2 நாட்கள் டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, காரைக்கால், கடலூர் போன்ற மாவட்டங்களில் பரவலாக அநேக இடங்களில் மிக கனமழை முதல் அதீத கனமழை வரைக்கும் பதிவாகும். இதில் குறிப்பாக டெல்டாவின் கடலோர மாவட்டங்களான நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, திருவாரூர் போன்ற மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் குறுகிய நேரத்தில் தீவிர மழைப்பொழிவுக்கும் குறுகிய நேரத்தில் பெரும் மழைப்பொழிவுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நவம்பர் 26, 27 ஆகிய தேதிகளில் ஒட்டுமொத்தமாக டிசம்பர் 1 வரைக்குமே வடகடலோர மாவட்டங்களில் சென்னை முதல் நாகை வரைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் பொழுது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அப்பொழுதும் இதே வட கடலோர மாவட்டங்களில் அதிக கனமழைக்கும் வாய்ப்பு இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது உள் மாவட்டங்களுக்கும் பாதிப்பு இருக்குமா சார்? காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டெல்டா வட இலங்கை கடலோர பகுதி வருகை தந்து அது மேலும் வலுவடைந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுகிறது. 2 நாட்கள் ஒரே இடத்தில் மையம் கொள்கிறது. அப்போது இது புயலாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி புயலாக மாறுமா என்பதை நம்ம தொடர்ந்து பார்த்து வர வேண்டும். ஏன்னா இது ஒரே இடத்தில் நிலை கொள்ளும் ஒரு சலனமாக பார்க்கப்படுது. இந்த வகையில் முதல்ல டெல்டா மாவட்டங்களில் நவம்பர் 25 இரவு துவங்கி 26, 27 தேதிகளில் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக மழைப்பொழிவு தீவிரமடைந்து தீவிர மழைப்பொழிவு கொடுக்கும். 26 முற்பகல் முதல் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும் நவம்பர் 26 முற்பகல் முதல் படிப்படியாக மழையின் தாக்கம் அதிகரிக்கும். நவம்பர் 26 இரவு, 27, 28 ஆகிய தேதிகளில் வடகடலோர மாவட்டங்களான சென்னை முதல் புதுச்சேரி வரையிலான பகுதிகளிலையும் பரவலாக கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கப்படுது. ஓரிரு இடங்களில் கடலோர மாவட்டங்களில் 20 சென்டிமீட்டர் கிட்ட அதீத மழைப்பொழிவு இருக்கும். ஆனால் பாதிக்கும் மழைப்பொழிவு அப்படிங்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கே தெரிகிறது. இந்த புயலாக மாறும் பொழுது வட கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக சென்னை உள்ளிட்ட புறநகர் மாவட்டங்களில் அதிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குமா? எந்த அளவுக்கான அந்த மழைப்பதிவு இருக்கும் சார்? நவம்பர் 26 முற்பகல் பிற்பகல் முதலே சென்னையில் படிப்படியாக மழை துவங்கும். குறிப்பாக நவம்பர் 27, 28 ஆகிய நாட்களெல்லாம் பரவலாக சென்னையில் கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கப்படுது. ஓரிரு இடங்களில் சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் அதீத கனமழைக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மழைப்பொழிவு பாதிப்பை ஏற்படுத்தும் மழையாக சென்னைக்கு அமையாது. அதற்கு மாறாக நீர்நிலைகளில் நீரிருப்பை அதிகரிக்க செய்வதற்கும் நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்க செய்வதற்கும் சாதகமாக அமையும். இது முதல்ல 26, 27, 28 ஆகிய தேதிகளில் சென்னையில் பாதிப்பு இருக்காது. அதன் பிறகு இந்த சலனம் எவ்வாறு வலுவடைந்து எந்த பகுதியில் கரையை கடக்குது என்பதை பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது நவம்பர் 29, 30 ஆகிய தேதிகளிலையும் சென்னையில் மழை தொடரும் பட்சத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த புயல் எந்த பகுதியில் கரையை கடக்கும்? கரையை கடக்கும் பொழுது அதனுடைய தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்கும் பொழுது எந்தெந்த பகுதி மக்கள் மிகுந்த ஒரு முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும் சார்? தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட இலங்கை டெல்டா கடற்கரை அருகே நவம்பர் 26 வருகை தந்து 2 நாட்கள் ஒரே இடத்தில் நிலை கொண்டு அங்குதான் வலுப்பெறுது. அவ்வாறு ஒரு இடத்தில் சலனம் நிலை கொள்ளும் போது பிறகு திசை மாறிதான் நகர தொடங்கும். அப்படி பார்க்கும்போது வடமேற்கு திசையில் நகர்ந்து கிட்டத்தட்ட 2 நாட்கள் 26, 27, 28 ஆகிய தேதிகளில் ஒரே இடத்தில் நிலை கொண்டு பிறகு வடமேற்கு திசையில் நகர்ந்து நவம்பர் 29 சென்னைக்கும் நாகைக்கும் இடையில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக புதுச்சேரி கடலூர் பகுதியை மையமாக வைத்து கரையை கடக்க வாய்ப்பு இருக்குது. இது புயல் நிலை கொண்ட பிறகுதான் இது எந்த இடத்தை மையமாக வைத்து கரையை கடக்கும் என்பதை நம்ம உறுதிப்படுத்தலாம். ஒட்டுமொத்தமாக நாகப்பட்டினம் முதல் சென்னை வரையிலான வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய 4-5 நாட்களில் பரவலாக நல்ல மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்களில் சற்று தீவிர மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.